ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு த டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங் சீசன் 5 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறைய விஷயங்களை தெளிவாகவே சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் நான் மாடிஃபை பண்ணி உங்கள் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த எபிசோடில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 5 எபிசோட் 4. ஒரு வழியாக இப்போ நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடச்சிடுச்சு. ஸோ கதையை உட்காந்து ஜாலியாக எழுதிட்டு இருக்காரு. ஃபேமிலினா என்ன, ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன, லைஃப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி அவர் அந்த கதையில் எழுதுறாரு. அண்ட் இதில் மார்ஷல் ஆர்ட்ஸை பற்றியும் அந்த கதையில் அவர் எழுதியிருக்காரு. பார்த்தா அந்த புக்குக்கு டெய்லி லைஃப் ஆஃப் த இம்மார்டல் கிங்னு தான் டைட்டில் வச்சிருக்காரு. அதுக்கு அவார்டும் கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு மாஸ்டர் பீஸை எப்படி ஒரே மந்த்தில் இவர் முடிச்சாருன்னு தெரில அப்படின்னு சொல்லி டிவிலலாம் அதை பற்றி தான் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்களேன்னு அவங்க வைஃப் வந்து சொன்னா, நம்ம லிங்குக்காகவும் பிறக்க போகிற நுவான்காகவும் நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஃபாஸ்ட்டாக அதை எழுதிட்டு இருந்தா. கல்டிவேஷனை பற்றிலாம் அவங்க நாவலில் எழுதுறீங்க அப்படிங்கும் போது அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக எழுதுனீங்கன்னா தான் மக்களுக்கும் கல்டிவேஷன் மேலே ஒரு ஆர்வம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சேர்ந்து நெக்ஸ்ட் வால்யூமை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கும் கல்டிவேஷன் எல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ பார்க்குது. ஒரு ரைட்டராக இருந்தாங்களாம், பட் அதை விட்டுட்டாங்களாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ எல்லாருமே அந்த புக்கை படிச்சுட்டு இதை சூப்பராக எழுதியிருக்காங்க. லிங்கோட அப்பா கல்டிவேஷனை பற்றி இந்த அளவுக்கு எழுதுவாருன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோவோட டீச்சர்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இதில் எழுதியிருக்கிற அந்த டெக்னிக் ஆக்ஸ்பிரிட் மதரோடது. ஒருவேளை இவர் தான் அந்த லெஜெண்டரி கல்டிவேட்டராக இருந்திருப்பாரோ அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அவங்க தான் என்னோட மாஸ்டர், நான் அவங்கள பார்த்துருக்கேன், அவங்க ஒரு லேடி அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற அந்த டீச்சர் சொல்றாரு. நான் அப்படியே லெஜெண்டரியா என் லைஃப்ல யாரையும் மீட் பண்ணலன்னு டீச்சர் பான் கேட்டா, லைஃபும் ஒவ்வொரு மாதிரி அண்ட் ஒவ்வொருத்தங்களோட கல்டிவேஷனுக்கும் யூனிக் ஸ்டைல் இருக்கும். பட் இதுல எழுதி இருக்கிறத பார்க்கும்போது என் மாஸ்டர் ஞாபகம் தான் வருது அப்படின்னு அந்த டீச்சர் சொல்றான். நைட் ஸ்கல்லோட லீடரோ இதை பத்தி ரீட் பண்ணிட்டு இருக்கான். இது அந்த மிஸ்டிக் ஆக்ஸ்பிரிட் மதரோடது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி இவன் அந்த ஸ்லைமுக்கு கூட அந்த கல்டிவேட்டரை பத்தி தெரிஞ்சிருக்கு. மேபி அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்களெல்லாம் கடத்திட்டு வந்து இதுல நம்ம யூஸ் பண்ண ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை நம்ம அதிகமா கேதர் பண்ண முடியும். பட் பிறக்காத ஒரு குழந்தைய பத்தி நான் ரிப்போர்ட்டை கேள்விப்பட்டேன். அதோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு, அது நமக்கு தேவைன்னு சொல்லுவோம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த புக்கோட ஆத்தர் நான் கொல்ல நினைக்கிற அந்த பையன் அண்ட் நீ தேடிட்டு இருக்கிற அந்த பிறக்காத பொண்ணு, இவங்க எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு அந்த ஸ்லைம் வந்து நம்ம ஹீரோட வீட்டு லொகேஷனை கொடுக்கவும், லார்ட் பாஹி ஏன் ஒன்னு ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு இப்போ எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் அந்த 60 ஹை ஸ்கூலை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும், ஓ டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வீடை அட்டாக் பண்ண போறோம்ல, ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லைமும் புரிஞ்சுக்குது. சென்ட்ரி கல்டிவேட்டரோட ஆக்ஸ் ஸ்பிரிட் மதரோட டெக்னிக்கை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஒரு ஜீனியஸ் தான் இந்த கல்டிவேஷன் மெத்தடை இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு டீச்சர் சொல்லவும், அது என்ன டெக்னிக்னு சன்ரன் கேட்குற. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதை கற்றுக்க முடியாது, பட் ஆனால் இவங்க என்னோட மாஸ்டர் தான், ஸோ நானும் உங்களுக்கு இதை கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் செஞ்சு காமிக்கிறாரு. ஒவ்வொருத்தரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆக்ஸும் அதோட சைஸுமே வந்து மாறும் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாரு. இந்த செமஸ்டருக்கு இதுதான் உங்களுக்கான எக்ஸாம், எல்லாரும் உங்களோட ஆக்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ண கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லியிருந்தாரு. ஸ்கூல் முடிஞ்சு வெளியே போயிட்டு இருக்கும்போது பார்த்தா சன்றங்க நம்ம ஹீரோவை பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. சைடில் ஒருத்தன் கிராஸ் பண்ணி போறான். அவன் பார்க்கவே வித்தியாசமா இருக்கான். மணி 7 ஆக போது, எவ்வளோ நேரம் தான்ப்பா நம்ம ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹாக்வாட்சன்னு கடுப்பா போயிட்டு இருந்தா. டக்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணவும் சன்றங்க நம்ம ஹீரோ ஸ்பின் பண்ணி அவளையும் சேவ் பண்றான். பட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. சன்றங்க அவளோட ஆக்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணி அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுறதா. ஃபர்ஸ்ட் ட்ரைலயே இவ இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டாலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு அவங்க ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்பவே குட்டியான ஆக்ஸா தான் வந்திருக்கு. திரும்பவும் அந்த அசாசன்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அவங்களுமே வந்துட்டு மிஸ்டிக் டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஆக்ஸ் டெக்னிக் மாதிரியே அதை ஒரு பிடிச்சி வைக்கிற டெக்னிக் தானே அப்படின்னு சொல்லிட்டு சன்றங்க பாக்குறா. பார்த்தா வாசல்ல இருக்கிற இவங்கள மட்டும் அட்டாக் பண்ணல, இந்த மொத்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கும் மிஸ்டிக் ஆர்ட்ஸ் தெரியுமா, இவன் எப்படி இதை பண்ண அப்படின்னு சொல்லி அந்த அசாசின் ஷாக் ஆகிறான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நார்மல் ஸ்வாடை வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லாருமே தோத்து போயிட்டு தான் இருக்காங்க. இந்த அனிமையோட டேரக்டரும் பயந்து அந்த இடத்துல நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்மளால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அசாசின்ஸ் அவனை அட்டாக் பண்ணுறான். அனிமே டேரக்டரா நானும் எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படி அடி வாங்கிட்டே இருக்கிறது, அதனால தான் அந்த சீசன் 5ல எக்ஸ்ட்ரா பவரா எனக்கு நானே வச்சுக்கிட்டேன். என் தலைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜிப்பரை கலெக்ட் நம்ம ஃப்ரெண்டுக்கு சொல்லவும் அவனும் கலெக்டரா பார்த்தா இந்த அனிமே டேரக்டரோட உருவமே வேற லெவலில் சேஞ்ச் ஆகுது. ஒரு ஸ்ட்ராங்கான பாடியில அவன் இருக்கான். பட் மிஸ்டிக் ஆர்ட்டை வச்சு ஈஸியாக அவனை அடிச்சு கட்டி போட்டுருந்தாங்க. இந்த சீசன்ல அல்டிமேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இவனை தோக்கடிச்சிட்டாங்களே, இந்த டேரக்டர் வேஸ்ட்பா அப்படின்னு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் சொல்றான். என் ஸ்டூடெண்ட்ஸை குறைச்சி எடை போடாத அப்படின்னு டீச்சர் காங்க அந்த இடத்துக்கு தனியாளா ஃபைட் பண்றதுக்கு வராரு. கிளாஸ்ல இன்னைக்கு கத்து கொடுத்த மிஸ்டிக் ஆர்ட்டை ட்ரை பண்ணுங்க, உங்க எல்லாராலையும் முடியும் அப்படின்னு டீச்சர் சொல்லவோ இப்போ எல்லாரும் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு தேவையில்லாம ஸ்கூலை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த அசாசன் கிட்ட விசாரிக்கவும், என்னாலும் நான் சொல்ல மாட்டேன் நம்ம சொல்லிட்டு இருந்தா உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெல்லை நம்ம ஹீரோ போடுறான். உங்க வீட்டை அட்டாக் பண்ண போற ஸ்கூலை டிஸ்ட்ராக்ஷனா யூஸ் பண்றோம் நம்ம உண்மையை சொல்லியிருந்தான். சன்றங் என்னோட பாடியை வாஷ் பண்ணிக்கோ, நான் உடனே என் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம்ல நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். பிறந்த அப்புறம் இந்த ட்ரெஸ் அவளுக்கு நல்லா இருக்கும்னு அவங்க அம்மா யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அசாசன்ஸ் இவங்க அம்மாவை அட்டாக் பண்றதுக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க போன் எடுக்கலான்னு பார்த்தா அவங்க டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அம்மாக்கு ஆபத்துன்னு அந்த பிறக்காத குழந்தைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமா செலுத்துது. இது நோவானோட ஆராதம் அப்படின்னு நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான். எல்லா அசாசன்ஸும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகுவோம். நோவான் நம்ம சேர்ந்து இதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பேபி கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட மிஸ்டிக் மேனிஃபெஸ்டேஷனை பண்றான்.
சாதாரண ஆக்ஸா இல்லாமல் மொத்த செலஸ்டியல் பாடியே கிரியேட் ஆகுது. ஒரே அட்டாக் தான் அந்த அசாசின்ஸோட சாம்பல் கூட முஞ்சாத அளவுக்கு போயிருது. நோவான் பறக்கிறதுக்கு முன்னாடியே நீ இன்னும் ப்ரொடெக்ட் பண்ற அப்படின்னு அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்தில் ஒரு ஸ்க்ரோல் இருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்குறான். இவங்க தான் அந்த மிஸ்டிக் ஆர்ட்ஸை கிரியேட் பண்ண லெஜெண்டரி கல்டிவேட்டர்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி அனிமேவா இவங்க கன்வெர்ட் பண்ணும்போது எல்லா விஷயங்களையும் தெளிவாகவே காட்ட மாட்டாங்க. சில விஷயங்களை நம்மளாவே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுலேயோ குழப்பமாக இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோடு இன்னுமே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.